புதுசா இருக்கு, அதனால நான் ரொம்ப கவனமா கவனிச்சுட்டு இருக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. விஞ்ஞானமும் ஆன்மீகமும் இணைந்தால் சாதிக்க முடியாததே உலகத்தில் இல்லை. ஆனால் விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஈடுபாடே கிடையாது என்றால் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் எப்படி இணைப்பது என்பது யாருக்கும் தெரியாது. ஆன்மீகம் இல்லை என்றால் சமுதாய வாழ்வு இல்லை. சமுதாய வாழ்வு சயின்டிபிக்கா போனோம்னா முடியாது. ஆன்மீகம் தேவை. ஆன்மீகமும் விஞ்ஞானமும் இணைந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ முடியும். நாம் என்ன பண்றோம், 65, 70, 80க்கு பின்னாடி ஆன்மீகத்துக்கு போகலான்னு ஆரம்பத்துல சயின்டிபிக்கா வாழ போறோம், அடி வாங்கிக்கிறோம், துக்கத்துல சாகிறோம். ஆனா நீங்க முதல் காலம் எடுத்து வைக்கிற டைம்ல இருந்து ஆன்மீகத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றியும் கிட்டும், ஆனந்தமும் கிட்டும், துக்கத்திலிருந்து வெளியே வரலாம். ஆன்மீகத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சயின்ஸுக்கு என்ன பவர் இருக்கு, அதே பவர் ஆன்மீகத்துக்கு இருக்கு. அதை ரெண்டும் இணைக்கணும். அதுதான் சமுதாய வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அது தெரிஞ்சவங்களால தான் முடியும். தெரிஞ்சவங்க தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ரெண்டும் சேர்ந்தாதான் ஆரம்பம், இல்லைன்னா இல்லை. நான் என்னை விட்டீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவேன், ஸ்பிரிச்சுவல் பேச ஆரம்பிச்சிருவேன். ஆக்சுவலாக நான் ஆன்மீக குரு, இதெல்லாம் பாடமே பண்ணக்கூடாது. ஆனால் என்ன பண்றது, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தேவை. வெறும் ஆன்மீகம்னா வரமாட்டாங்க. அம்மா என்ன பண்றா, நான் இந்த வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோலாம் வருது. கலங்கரி பழத்தை வச்சிருப்பான், அந்த குழந்தைக்கு கலங்கரி பழம்னா இஷ்டம். அதை ஓட்டை போட்டு ஜூஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஓட்டைக்குள்ள ஒரு ஸ்ட்ராவை விடுவான். ஆனா ஸ்ட்ராவை வெளியே தான் விடுவான், உள்ள விட மாட்டான். அந்த குழந்தை அந்த கலங்கரி பழத்துக்குள்ள இருக்கிற ஜூஸுக்குள்ள ஸ்ட்ரா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ட்ரா வெளியில இருக்குது, மருந்துக்கு போட்டு இணைச்சிடுவான். குழந்தை போட்டு இழுக்கிறப்ப அது மனசுல நான் இழுக்கிறது கலங்கரி பழ ஜூஸ்ன்னு இருக்கும். ஆனா அதை இழுக்கிறது மருந்து. புத்திசாலித்தனத்தை உபயோகித்தால் மனது ஆன்மீகத்தோடு விஞ்ஞானத்தோடு இணைந்து செயல்பட்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழலாம். சரி, போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன். கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிருவேன், சப்ஜெக்ட் விட்டு வெளியே போடுவேன். இருக்கட்டும், தேவை, இதெல்லாம் தேவை.